அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில சிம்மம் ராசிக்கு ஜனவரி 2026 ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இந்த சிம்மம் ராசிக்கு அஷ்டமத்து சனியோட கஷ்டம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த ஜனவரி மாசமும் இருக்கும். ஆனா 11ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்று இருக்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பொருளாதார ரீதியாக பணவரவை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில தாக்கு பிடிக்க வைக்கும். அதாவது உறவுகள் சிலது பிரிந்து போயிருக்கும். சிம்ம ராசிக்கு ராசியாதிபதியாக வரக்கூடிய சூரியன் 5ஆம் பாவகத்துல இருக்கு. அதே போல 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாயும் ஜனவரி 15ஆம் தேதி வரலும் இருக்கும். சுக்கிரன் தொழில் காரணம் 5ஆம் இடத்துல இருக்கு. புதன் 11ஆம் அதிபதியும் 5ஆம் பாவகத்தில் இருக்கு. இந்த கூட்டு கிரக சேர்க்கை 5ஆம் பாவகத்துல புத்தியால் வெல்லக்கூடிய மாதம் இது. புத்தியால் வெல்லக்கூடிய மாதம். ஆனா உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். இந்த புதிய உறவுகள் அப்படின்றது இப்ப இளைய வயதா இருக்கீங்க, 20 to 30 வயதுல இருக்கீங்க அப்படின்னாக்க சில பேருக்கு காதல் வரும். சில பேர் ஏற்கனவே நீங்க பழகிட்டு இருந்த நட்பு இந்த நேரத்துல ப்ரொபோஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை அல்லது அது காதலாக கூடிய வாய்ப்புகள் சில பேருக்குலாம் உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்து வரலாம். அந்த வகையில அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த 5ஆம் இடத்துல சூரியன் இருந்தாவே கொஞ்சம் கோபம் இருக்கும். குறிப்பா எதிர்ப்பாளினர் மேல ஒரு நாட்டமும் இருக்கும். அது கல்யாணம் ஆயிடுச்சு, 40 வயசுக்கு மேல எனக்கு ஆகுது, எதிர்ப்பாளினர் மேல ஒரு நாட்டம் இருக்கு, அது எனக்கு உறவு வருமா அப்படின்னாக்க அப்படிப்பட்ட சில பேருக்கும் அந்த எதிர்ப்பாளினரால் உறவுகள் வரலாம். ஆனா உங்க ஜாதகப்படி சப்போஸ் இப்போ தசா புக்தி சரியில்லைன்னா அந்த உறவால உங்களுக்கு மனக்கசப்புகளோ அல்லது அவமானம் பழிச்சொல்லோ ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. உங்க வயது கேட்டார் போல நீங்க பலனை புரிந்துக்கணும். தேடாதவர்களை நீங்க தேடும் போது வாழ்க்கை கஷ்டத்துல முடியுது. உங்களை தேடக்கூடியவர்களோடு நீங்க தேடி போய் சேரும் போது வாழ்க்கை இன்பமாக இருக்கிறது. இதுதான் தத்துவமே. அந்த வகையில உங்களை நேசிக்கக்கூடியவர்கள் வாழ்க்கை துணைவரோ அல்லது உங்களை நேசிக்கக்கூடிய காதலன் அல்லது காதலியோ அவர்களோடு தான் சேரக்கூடிய வாய்ப்புகள் வரும்னு சொல்லியிருக்கிறேன். புத்திரபாக்கியத்துக்காக மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் வகையில மகிழ்ச்சி வரும். குடும்பத்தில் புதிய வரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு திருமணம் கூட மாதத்தோட பிற்பகுதியில செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணமே கூட ஆகும். அந்த வகையில காதல் கூடும். ஸோ அப்போ நீண்ட நாளா வரன் பாக்குறீங்க, வரன் அமையும். அதே போல மறுமணத்திற்காக வரன் அமையறீங்கன்னா பாக்குறீங்கன்னா மறுமணத்திற்கான வரனும் அமையும். மாசத்துல 5ஆம் இடத்துல இந்த கூட்டு கிரக சேர்க்கை மாதத்தோட முதல் பகுதியில ஜனவரி 15ஆம் தேதி வரலும் செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துல இருந்து உச்சமாகுது. அதே போல சூரியன் ஜனவரி 14ஆம் தேதி 6ஆம் பாவகத்துக்கு வந்துருது. சுக்கிரன் ஜனவரி 12ஆம் தேதியே 6ஆம் பாவகத்துக்கு வந்துருது. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்துல கொஞ்சம் எதிர்ப்புகளும் இருக்கும். சில உறவுகளால சில எதிர்ப்புகளும் மாதத்தோட பிற்பகுதியில் இருக்கும். 6ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாகிறதுனால தந்தையின் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். மாதத்தோட இறுதியில பிற்பகுதியில இருந்து உங்களுக்கு தொழில் ரீதியாக முயற்சி பண்றீங்கன்னா வாய்ப்புகள் கிடைக்கும். முதல்ல கொஞ்சம் அலைச்சலா கூட இருக்கும். அவசரப்படாம இருக்கணும். பிள்ளைகளுக்கு நல்ல காரியம், அதாவது சுபகாரியங்கள், திருமணம் அமையிறது, அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுறது, அவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் குடும்பத்தில் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. நீங்களே கூட சுப நிகழ்ச்சிகள் உங்க இல்லத்திலேயே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாதத்தோட பிற்பகுதியில சொல்றேன். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து உச்சமாகிறதுனால பொதுவாகவே உங்களுக்கு 4ஆம் அதிபதியாக வர்றதுனால வீடு நிலம் வாங்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் உகந்த காலகட்டம். அதற்கான அமைப்பு இருக்கு. உங்க ஜாதகப்படி இந்த நேரத்துல ஒரு சொத்துக்கள் வாங்கணும்ன்ற அமைப்பு இருக்கோ, நல்ல தசாபுக்தி நடக்குதுனாக்க ஒரு லேண்ட் நீங்க புக் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது விவசாய நிலம் அல்லது உங்களுடைய நிலமே கூட விற்க முடியல, அதுக்காக முயற்சி பண்ணிட்டுக்கிறீங்கன்னா விற்கக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலம் ஆதாயமும் வரும். பெரும்பாலும் பூர்வீக சொத்தால ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்தை வித்துட்டு பழைய சொத்தை வித்துட்டு ஒரு புதிய சொத்தோ அல்லது ஒரு வீடோ வாங்கக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கெல்லாம் உண்டு. இது வயதிற்கு கேட்டார் போல நீங்க புரிஞ்சுக்கிங்க. 6ஆம் இடத்துல சூரியன் வர்றதுனால தன் வீட்டுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த நேரத்திலையும் மாதம் ஃபுல்லாவே கொஞ்சம் கோவப்படாம டென்ஷன் ஆகாம இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அதே போல முயற்சிகள் கொஞ்சம் தடைபட்டு அதுக்கப்புறமே சக்சஸ் ஆகும். எந்த ஒரு முயற்சியுமே தொடர்ந்து செய்யுங்க. சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால 10க்குரியவன் 6ஆம் இடத்துல, அதே போல 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய கம்யூனிகேஷனை மற்றவர்கள் தவறாக புரிஞ்சுக்குவாங்க.
எப்பயுமே இந்த மாதம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னாக்க பேசுறதுல கவனமா இருங்க. ஒரு மெயில் அனுப்புறீங்க, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்றீங்கன்னா கூட அதுல ஒரு கேர்ஃபுல்லா வார்த்தைகளை பயன்படுத்துங்க. நீங்க நல்ல வார்த்தையே சொன்னா கூட 4 பேர் அதை தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களை சுத்தி இருப்பாங்க. குறிப்பா கணவன் மனைவி உறவு நிலையில அது மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அந்த சனியை பொறுத்தவரையில 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு அஷ்டமத்து சனியா இருக்கு, 7ஆம் இடத்துல ராகு, ஜென்மத்துல கேது இருக்கு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த மாதிரியான உறவுகள் ஏற்படும். அந்த உறவுகள் பத்தி நான் டீட்டெயிலா சொல்லிட்டேன். அதே போல 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால திருமணமும் ஏற்படும். ஆனா மனக்குழப்பம், டென்ஷன் போன்றவை எல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுவும் குறிப்பா பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை செய்யறது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே தெரியாம ஒரு குழம்பி போகக்கூடிய காலகட்டம். நல்லவங்களை கெட்டவங்களாகவும் கெட்டவங்களை நல்லவங்களாகவும் இந்த காலகட்டத்தில் நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதன் மூலம் சில தவறான விஷயத்தில் ஈடுபடுத்தி அல்லது ஒரு அவசர முடிவுகளால பண நஷ்டமாகிறது, மன உளைச்சலுக்கு உள்ளாகிறது, அல்லது உடல்நலத்தில் தொந்தரவு, பாதிப்பு போன்றவை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சதயம் நட்சத்திரம் சுயசாரம் வாங்கி இந்த மாதம் இல்ல அப் டு 2026 ஆகஸ்ட் வரலுமே சுயசாரத்துலதான் இருக்க போகுது. இந்த மாசத்துல ராகு சதயம் 4ஆம் பாதத்துல இருக்க போறாருனாக்க அப்போ உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணைவர் வகையிலையும் செலவுகள் ஏற்படும். அவருக்கு உடனான தொந்தரவு, பாதிப்பு ஏற்பட்டு நீங்களா அவருக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். அல்லது அவருடன் சில கருத்து வேறுபாடுகளும் வந்து நீங்கும். தொழிலுக்கு வாங்கின கடன் சில பேருக்கு அழுத்தத்தை கொடுக்கலாம். புதிய கடன் தொழிலுக்காக வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மேலும் கடன் வாங்கி தொழில வந்து விரிவுபடுத்தலாம் நினைக்க கூடாது. இந்த நேரத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல நீங்க வந்து சிறு தூர பயணங்கள் போறீங்க, எங்கேயாவது டிராவல் பண்றீங்கன்னா உங்களுடைய பொருட்கள் மேல கவனம் செலுத்திங்க. பெரிய இம்பார்ட்டன்ஸான திங்ஸை எடுத்துட்டு போகாம இருக்கிறது நல்லது. அப்படி போகணும், அவசியம் போய் ஆகணும்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா போங்க. இரவு நேர பயணத்தை தவிர்க்கணும். சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்தாக உடல்நல விஷயத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது. சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதா, பாவகிரகம் சூரியன் 6ல் இருக்கிறது நல்லது. ஆனாலும் என்ன பிரச்சனைன்னா தன் வீட்டுக்கு 6ஆம் வீடாக போயிடுது இல்லையா. சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது அது ஒரு கவலை, ஒரு இனம் புரியாத கவலை, பயம், அச்சம் இதெல்லாமே இருக்கும். எதிர்கால வாழ்க்கை பற்றிய பயம்லாம் இருக்கும். பொருளாதார ரீதியாக பணவரவு இருக்கும். வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கான செய்திகளும் இந்த மாதத்தோட இறுதியில கண்டிப்பாக உண்டு. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்பர் கிடைச்சு அது பதவி உயர்வோட டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தை பொருள் எந்தெந்த தொழில் சிறப்பாக இருக்கும்னாக்க கமிஷன் பேசிஸ்ல வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்லா இருக்கும். அது வந்து உங்க ஜாதகப்படி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அல்லது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்றீங்கன்னா கூட ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இந்த நேரத்துல உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வருமானம் சிறப்பாக தான் இருக்கும். வருமானத்தை பத்தி பிரச்சனை இல்லை, உறவு நிலையில தான் உங்களுக்கு பிரச்சனையே இருக்கு. கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கு. அதே போல விவசாயம் சார்ந்த தொழில், மண் சார்ந்த தொழில், அதே போல அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள், விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்கள், என்ஜினியரிங் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், கம்ப்யூட்டர் சார்ந்த துறை, உணவு சார்ந்த துறை, அரசாங்கம், போலீஸ், நிர்வாகம் இந்த மாதிரியான துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு நல்ல ஒரு செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஊதிய உயர்வு, பதவி உயர்வுக்கான செய்திகளை எதிர்பார்க்கலாம். முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. குறிப்பா வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் அதுல இருக்கக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரை பிள்ளைகளை பொறுத்தவரை உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. பக்கம் இருக்கிறவங்க கூட படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களை டென்ஷன் படுத்தி கல்வியில கொஞ்சம் உங்களை மந்தத்தன்மை ஏற்படுத்தலாம். கூடுதல் கான்சன்ட்ரேஷன் போட்டு படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இந்த சிம்மம் ராசியில மகம் நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கு. இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்னாக்க உடல்நலம் விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் ராகு சுயசாரம் வாங்கியிருக்கு, கேது வந்து பூரம் நட்சத்திரத்தில் தான் இருக்கு. இருந்தாலும் உடல்நல விஷயத்துல கவனமா இருங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே கூட பாத்தீங்கன்னாக்க ஒரு இளைய வயதுல இருக்கீங்க அப்படின்னாக்க காதல் ஏற்படுறது அல்லது எதிர்பாலினுடைய உறவு ஏற்படுறது அல்லது எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கிறது, சில பேருக்கு திருமணம் ஆகிறது போன்றவையும் ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பெரிய அளவுக்கு சிக்கல்கள் இல்லை. ஆனா உடன் இருப்பவர்கள், உறவுகள், இவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க. கூட உடன் பணிபுரியவர்கள் அல்லது நீங்க மேலதிகாரியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் எல்லாம் வெளிப்படையா பேசாம கொஞ்சம் கவனமா இருந்துங்க. பொருளாதார ரீதியாக நல்லாவே இருப்பீங்க. பணம் வரும், பிரச்சனை கிடையாது. புதிய சிந்தனைகளும் வரும். அதனால வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல உங்க ஜாதகத்தை பார்த்து தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கணும், வீடு கட்ட ஆரம்பிக்கணும், அல்லது ஒரு லேண்ட் வாங்க போறோம், இது செட் ஆகுமா, ஒரு கன்சல்டேஷன் ஒரு நல்ல மனிதர்கிட்ட எடுத்துக்கிட்டு நீங்க
செயல்படுறது நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில தடைகள் தான் இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா கேது ஜென்ம நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அல்லது உங்களை சார்ந்தவைகள், பிள்ளைகள் அல்லது வாழ்க்கை துணைவர் அல்லது சொந்த பந்தங்களுக்காக உடல்நல தொந்தரவு, அதுக்கு செலவு பண்றது, விரயங்கள் போன்றவை இருக்கும். சில பேருக்கு திருமண தடைகள் இருக்கும். இந்த நேரத்துல வரன் பார்த்தும் வரன் அமையலன்ற ஒரு கவலைகளும் குழப்பங்களும் இருக்கும். நல்லவர்களை கெட்டவர்களாகவும் கெட்டவர்களை நல்லவர்களாகவும் நினைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த நேரத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்காம நீங்க விநாயகர் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை தோறும் சென்று வெத்தலை மாலை ஒரு 5 வாரம் போடுங்க, கஷ்டங்கள் குறையும். ஸோ பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அஷ்டமத்து சனி, ஜென்மக்கேது, ராகு இதெல்லாம் கொஞ்சம் டஃப் கொடுக்கக்கூடிய காலகட்டம். அடுத்தது உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உடல்நலம் விஷயத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆரோக்கியமாகவே இருப்பீங்க. பிள்ளைகள் வகையில கவனம் செலுத்திங்க. பிள்ளைகளால கொஞ்சம் பண செலவுகள், விரயங்கள் ஆகலாம், மன வருத்தங்கள் ஏற்படும். வருமானம் வரும், தொழில வருமானம் வரும். ஆனாலும் ஒரு தடைக்கு பின்னாடியே உங்களுக்கு அந்த வருமானம் கைக்கு வரும். அதே போல வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவியோ அல்லது பதவி உயர்வுக்கான செய்தியோ வரக்கூடிய வாய்ப்பு உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடு பெரிய அளவுக்கு இல்லை. ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் உண்டு. அதே போல இளைய வயதில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்குமே காதல் அல்லது எதிர்ப்பாளனுடைய நட்பு, உறவு போன்றவை ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே இந்த காலகட்டத்தில் உண்டு. மாதத்தை பொறுத்தவரை மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க, மாற்றங்களை சந்திப்பீங்க. அதாவது மகாலட்சுமி ஒரு போட்டோவாவது வீட்டில் வாங்கி வச்சு நீங்கள் மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை தோறும் மல்லிகை பூசூடி ஒரு அகல் விளக்கு அல்லது காமாட்சிமன் விளக்கு ஏற்றி வச்சு சுக்கிர காயத்ரி மந்திரத்தை சொல்லி தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. வருமானம் வரும், எதிரி தொல்லைகள் நீங்கும், வழக்குகளில் வெற்றி ஏற்படும், கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவீங்க. மாதத்தோட பிற்பகுதியில புதிய கடன் வாங்கி பழைய கடனை சமாளிப்பீங்க. கடனுடைய அழுத்தம் என்பது மாதத்தோட பிற்பகுதியில் பெருசா இருக்காது. ஸோ இறை வழிபாடும் நம்ம செய்யும் போது கடவுளுடைய அருளால நல்லாவே இருப்போம், பிரச்சனை கிடையாது. அஷ்டமத்து சனியோட பாதிப்பு என்பது இந்த மாசத்துலயும் கொஞ்சம் இருக்கும். ஆனால் சில விஷயங்களை நம்ம கவனமா இருப்பதன் மூலமும் நம்ம ஜாதகப்படி ஒரு நல்ல கிரகத்தோட தசாபுக்தி நடப்பதன் மூலமும் பெரிய அளவுக்கு சில பேருக்குலாம் பாதிப்பு இல்லாமல் கூட இருக்கும். சில பேருக்கு கொஞ்சம் கூடுதலாக கூட இருக்கும். அவர்கள் சற்று பொறுமையா இருங்க, நல்லது நடக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.